This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பெங்களூரில் அடுத்தடுத்து பணி நீக்கம். ரியல் எஸ்டேட் முதலீடு செய்ய இதுதான் சரியான நேரமா? பெங்களூருவில் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களும் ஊழியர்கள் பணி நீக்க நடவடிக்கைகள் கையில் எடுத்திருக்கும் நிலையில் ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்வதற்கு இது சரியான தருணமா என நெட்சன்கள் விவாதம் நடத்தி வருகின்றனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வருகை காரணமாக பல்வேறு வேலைகளும் தானியங்கியாக மாற்றப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் பெங்களூருவில் பல்வேறு டெக் நிறுவனங்களும் ஊழியர்கள் பணி நீக்க நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கின்றன. சர்வதேச அளவில் செயல்படக்கூடிய பல்வேறு பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களும் கூட பெருமளவில் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வருகின்றன. இத்தகைய சூழலில் பெங்களூருவில் ரியல் எஸ்டேட் முதலீடு செய்வதற்கு இது சரியான தருணமா என்ற விவாதம் சமூக வலைத்தளங்களில் எழுந்துள்ளது. பெங்களூருவை பொறுத்தவரை ஐடி துறைதான் அங்கே ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. நாள்தோறும் ஐடி வேலைக்காக 1000 கணக்கானவர்கள் பெங்களூருக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். ஏனெனில் பல்வேறு முன்னணி ஐடி நிறுவனங்களின் அலுவலகங்கள் அனைத்தும் பெங்களூருவில்தான் செயல்படுகிறது. தற்பொழுது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அமெரிக்க பொருளாதார மந்த நிலை உள்ளிட்டவை காரணமாக பல்வேறு ஐடி நிறுவனங்களும் தங்களுடைய ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வருகின்றன. இதே வேளையில் புதிதாக ஊழியர்களை பணிக்கு எடுப்பதை குறைத்துவிட்டன. இதன் காரணமாக பெங்களூருவில் வாடகைக்கு வீடு தேடுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே பெங்களூருவில் வாடகை வருமானத்திற்காக ரியல் எஸ்டேட் முதலீடு செய்ய எண்ணுபவர்கள் 6 மாதம் காலம் காத்திருந்து அதன் பின்னர் முடிவெடுக்கலாம் என ரெடிட் தளத்தில் ஒரு பயனர் பதிவு வெளியிட்டுள்ளார். அவருடைய இந்த பதிவு பலரது கவனத்தையும் பெற்றுள்ளது. ஒரு பயனர் பெங்களூருவில் தற்பொழுது ரியல் எஸ்டேட் விலைகள் உண்மையான மதிப்பை விட பல மடங்கு செயற்கையாக உயர்த்தப்பட்டுள்ளன என கூறியுள்ளார். ரியல் எஸ்டேட் மதிப்புகள் திருத்தத்திற்கு உட்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றும் ஐடி நிறுவனங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணி நீக்க நடவடிக்கைகளால் வாடகை தேவை குறைந்து வீடுகளின் மதிப்பு திருத்தத்திற்கு உள்ளானதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். எனவே பெங்களூருவில் அடுக்குமாடி குடியிருப்பை வாங்க வேண்டும் என எண்ணுபவர்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட வேண்டியிருக்கும். இந்த சூழலில்தான் 6 மாத காலம் பொறுத்திருந்து முதலீடு செய்யுங்கள் என்று அறிவுரை வந்திருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.